ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு அந்த புறம்போக்கு என்ன பண்ணிருக்கான் பாத்தியா? வாடா அவன் ஆபீஸுக்கு போலாம். அந்த நாயை உண்டு இல்லன்னு பண்ணிடலாம். டேய் டென்ஷன் ஆகாதடா. அவங்க கிட்ட எதுவும் கேட்க வேணாம், விட்டுறா. டேய் அவன் ஹோட்டலே க்ளோஸ் பண்ணிருக்கான்டா. டேய் என் மேல அவனுக்கு ஏதோ வெறுப்பு பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணலான்ற? என்னடா இவ்வளவு கூலா பேசுற? அவன் கைய காலை உடைச்சாதான்டா என் ஆத்திரம் அடங்கும். வாடா அவனை நார் கிழிச்சலாம். வாடா. டேய் விடுறா. அவனை அடிச்சிட்டா மட்டும் ஹோட்டல் ஓபன் பண்ணிட முடியுமா? நமக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சதில்ல, அதுவே போதும். வா போலாம். நில்ற. என்னடா பேசுற? ஏன் அவன் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான்? கண்டுக்காம வா போலாங்கற? கண்டுகிட்டா பிரச்சனை அதிகமாகும்டா. என்னடா பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? டேய் அவன் இப்படி பண்ணிட்டானேன்னு டென்ஷன் ஆகாத. எதுக்காக அப்படி பண்ணிருக்கான்னு யோசி. அவனுக்கு நான் தீபாவை லவ் பண்ண மேட்டர் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கான்ல தான் அப்படி பண்ணிருக்கான். டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா. இல்லைன்னா அவன் இப்படிலாம் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. அடப்பாவி. தீபாவை நீ ஒன் சைடா தானே லவ் பண்ண? அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை நீ மறந்துட்டல்ல? நான் மறந்துட்டேன்டா. எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை. ஆனா இதை பிரபாகர் நம்பணும்ல. ஹோட்டலை க்ளோஸ் பண்ணி என்னையே அழிக்கணும்னு நினைக்கிறான்னா அப்ப அவன் தீபாவை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவான்னு யோசி. என் பேரை சொல்லி தீபாவை அவன் ரொம்ப கொடுமை பண்றான்னு நினைக்கிறேன்டா. பண்ணாலும் பண்ணுவான்டா. காசை கட்டி ஹோட்டலை க்ளோஸ் பண்றான்னா அவன் சைக்கோவா மாறிட்டான்னு நினைக்கிறேன். இல்லடா, அவனுக்கு என் மேல டவுட் மட்டும்தான் இருக்கும். இதுவே ஏன்டா ஹோட்டல் மேல கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு கேட்டோன்னு வச்சுக்க, நிஜமாவே சைக்கோவா மாறிடுவான்டா. தீபாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். தீபாவோட வாழ்க்கையை நாசமாயிரும்டா. இங்கே நடந்ததெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாத. யாருக்கும் தெரியவும் வேணாம். தமிழுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். என்னால தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சரிடா, இப்போ ஹோட்டலை ஓபன் பண்ணி ஆகணுமே, அதுக்கு என்ன வழி? யோசிக்கலாம்டா. அவன் துரோகம் பண்ணதுனால இதை அப்படியே விட்டுற முடியுமா என்ன? லீகலா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கண்டிப்பா ஹோட்டலை ஓபன் பண்ணிடலாம்டா. அவனால ஹோட்டலை மூட முடியும்னா நம்மளால திறக்க முடியாதா? இந்த உலகத்துல எவனையுமே நம்ப முடியலடா. சுத்தி எல்லாம் துரோகிகளா இருக்கானுங்க. சரி வா போலாம். ஹலோ சார், நான் தீபா பேசுறேன். சொல்லுங்க தீபா. சார், ஹோட்டல் விஷயமா அப்பா ஒருத்தரை போய் பார்க்க சொல்லியிருந்தாரே. போய் பார்த்தேன். அவர் என்ன சார் சொன்னாரு? ஆபீசர் கிட்ட பேசினாரா? ஹோட்டல் திறந்துடல நம்பிக்கை ஏதாவது சொன்னாரா? சார், ஏன் அமைதியா இருக்கீங்க? அவர் ஹெல்ப் பண்ணுவார்ல? ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் தீபா. ஏன் சார் டல்லா பேசுறீங்க? ஒன்றும் இல்லை தீபா, கொஞ்சம் அலைஞ்சதுனால வாய்ஸ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு சார்? உங்க அப்பா மூலமா அந்த ஆஃபீஸரை பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைனா நான் தனியா போய் யாரையும் பார்த்துருக்கவே முடியாது. அப்பாவுக்கு தெரிஞ்சவருங்கிறதுனால 2-3 நாள்ல முடிச்சு கொடுத்துறேன், ஹோட்டலை ஓபன் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு. சார், நிஜமாவா சொல்றீங்க? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஹோட்டல் சீல் வச்சிட்டாங்கன்னு சொன்னதுல இருந்து என்னால நிம்மதியா படிக்க கூட முடியல. ஹோட்டலை திறந்துடலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்களும் உங்க அப்பாவும் இல்லைன்னா என்னால ஹோட்டல் விஷயத்துல எதுவுமே செஞ்சிருக்க முடியாதுங்க. இதுல என்ன சார் இருக்கு? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமையா? அப்படி இல்லைங்க, என்னோட பிரச்சனையை உங்க பிரச்சனையா நினைச்சு இமிடியேட்டா ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐயோ, என்னங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? உங்களுக்கு ஒரு கஷ்டங்கிறப்போ நாங்க ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியுமா? மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்றது தானே மனிதாபிமானம். தீபா, யார் போன்ல? நம்ம கனகு சார் தாங்க. அவரா? என்னவா? எங்க அப்பா சொன்ன ஆபீசரை போய் பார்த்து பேசிட்டாரா? கூடி சீக்கிரமே ஹோட்டலை திறந்துடலான்னு சொல்லிருக்காங்களாம். பாவி, கதை முடிஞ்சதுன்னு நினைச்சா ரீஎன்ட்ரியா? எப்படி? ரொம்ப சந்தோஷம். போனை வச்சுட்டுங்களா? தீபா ஒரு செகண்ட் என்கிட்ட கூட நான் பேசுறேன். ஹலோ பாஸ், திரும்பவும் ஹோட்டல் ஓபன் பண்ண போறீங்களாமே? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நன்றி சார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பிரேக் பண்ணிட்டு மேலே வந்துடுறீங்கல்ல. இவ்வளோ கட்ஸ் இருக்கிறதுனால தான் பாஸ் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, மூடின ஹோட்டலில் திறக்கிறதுல ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கிறீங்க. உங்கள் வேகத்தை நினச்சா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது பாஸ். உங்கள் ஹோட்டலில் சீல் வச்சதும் உங்களை விட தீபா தான் ரொம்பவே அப்செட் ஆயிட்டா. கனகு சாருக்கு யாரும் கிடையாது, அவர் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காரு, அவருக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருக்க கூடாது அப்படின்னு உங்களை பற்றியே தான் பேசிட்டு இருந்தா. இப்போ நீங்க ஹோட்டல்ல திறக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சோன்னே எவ்வளவு சந்தோஷப்படுறா தெரியுமா? நீங்க வசமா சிக்கிக்கிட்டீங்க. ஹோட்டலை திரும்ப திறக்கவே முடியாதுன்னு நினைச்சேன்.
திறக்கவே முடியாதுன்னு நினைச்சீங்களா? இல்ல, அதாவது ஆபீஸ்ல விசாரிச்ச வரைக்கும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அது எப்படியோ தீபாவளி உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ். இனிமையாவது ஹோட்டல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அப்புறம் ஹோட்டலை ரீஓபன் பண்ணோம்னா என்னையும் தீபாவளி மறக்காம கூப்பிடுங்க. நாங்க அந்த சந்தோஷத்தை பெருசா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா கூப்பிடுறேன் சார். இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். தேங்க்யூ. எப்படியோங்க கனக சார் பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சுது. நினைக்கவே சந்தோஷமா இருக்குல்ல? இல்ல, எனக்கே சந்தோஷமா இருக்கு, உனக்கு இல்லாமலா? ஹோட்டலை ஓபன் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு டபுள் கேம் விளையாடுறானா? ஹலோ சார், நான் பிரபாகர் பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்கிட்ட காசை வாங்கிட்டு அவனுக்கு ஃபேவரா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார் பண்ணிட்டேன்? ஹோட்டலை ரீஓபன் பண்ண ஓகே சொல்லிட்டீங்களாமே. யார் சொன்னது? இப்பதான் சார் அவங்ககிட்ட போன்ல பேசினேன். அவனுக்கு தெரிஞ்ச யாரையோ வச்சு உங்ககிட்ட அவன் பேசியிருக்கான். நீங்களும் ஹோட்டல் ஓபன் பண்ண ஓகே சொல்லிட்டீங்களாமே. நீங்க சொன்ன அந்த ஆளு இப்பதான் என்கிட்ட பேசினான். அவங்கிட்ட முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். என்ன மீறி எப்படி சார் அந்த ஹோட்டலை திறக்க முடியும்? அது நான் சைன் பண்ணாதான் நடக்கும். ஆனா அவன் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி. இங்க பாருங்க சார், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லிட்டு வேற ஒன்ன பண்ணவே மாட்டேன். என்னோட நாலேஜ் இல்லாம அந்த ஹோட்டலை கண்டிப்பா அவனால ஓபன் பண்ணவே முடியாது. அனாவசியமா நேர்மையை சந்தேகப்படாதீங்க. போனை வைங்க சார். தீபா, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நீ என்ன படிச்சிட்டு இருக்க? எந்திரி. என்னங்க? கனகு சார் ஹோட்டலை ரீஓபன் பண்ண போறாரு. அதுவும் உன்னால நீ ஹெல்ப் பண்ணதால. இதை நம்ம கொண்டாட வேணாமா? போய் ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வா. என்ன ஸ்வீட்? எனிஒன், உன்னோட சாய்ஸ். அவசரத்துக்கு பண்ணனும்னா கேசரி தான் பண்ண முடியும். ஃபைன், அதே பண்ணி எடுத்துட்டு வா போ. சரிங்க. அவன் ஹோட்டலை திறந்தா உனக்கு சந்தோஷமா இருக்கா? அவன் ஹோட்டல் நிரந்தரமா மூடியே தான் இருக்கும். ஸ்வீட் பண்ணு, கொண்டாடலாம். ஏய், கார் ரொம்ப நல்லா இருக்குடி. கை கொடு. இன்னும் நீங்க மேலும் மேலும் வளரணும். என்னோட வாழ்த்து. தேங்க்யூ. கார் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் டி. என்னத்த எதுவுமே சொல்ல மாட்டீங்க? கார் எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு. வாங்க ஒரு டிரைவ் போட்டுறலாம். கல்யாணி நீ வாமா. இருக்கட்டும் மாப்ள, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். இப்ப எதுக்கு? பரவாயில்லத்த, ஒரு 5 நிமிஷம் தான், போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். வாங்க. வீட்ல உங்க மாமா தனியா இருக்காரு, அவரை விட்டுட்டு எப்படி போறது? நீங்க தான் அடிக்கடி வருவீங்கல்ல, இன்னொரு நாள் போயிட்டா போகுது. நீங்க உள்ள வாங்க. சரி. காரும் வாங்கிட்டோம். ஏய், கார்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா கலர் தாண்டி சரியில்லை. ஏண்டி இந்த கலரை செலக்ட் பண்ண? அது ஒரு பெரிய கதடி. அப்புறமா சொல்றேன், வா. என்னடி சொல்ற? அப்புறம் சொல்றேன்ல, வா. மாமா, மாப்ள புதுசா கார் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் பெரிய அளவுக்கு முன்னேறி காட்டணும். நீங்க இந்த அளவுக்கு முன்னேறுவீங்கன்னு நான் எதிர்பார்த்ததுதான். ஆனா என்னோட ஆசையும் தாண்டி நீங்க இன்னும் பல மடங்கு ஒசந்து காட்டணும். பாமா, உட்காரு. துளசி. நீயும் உட்காருமா. இல்ல மாமா, பரவாயில்ல. துளசி, உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கும் நீங்க இன்னும் பெரிய அளவுக்கு முன்னேறி காட்டுவீங்கம்மா. உங்க வளர்ச்சியை பார்த்தா நிஜமாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் மாமா. நான் நினைச்சதை விட எங்க பிசினஸ் ரொம்ப நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல கூட கார்ல எதுக்கு இவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். காருங்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியமாப்ல. பிசினஸ்னு வந்துட்டா 4 இடத்துக்கு போக வேண்டி இருக்கும் இல்ல. கார் இருந்தா தானே அதுக்கு வசதியா இருக்கும். காருங்கிறது ஒரு ஆடம்பரம் நினைச்சதெல்லாம் எப்பவோ மலையேறிடுச்சு. காருங்கிறது உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப அவசியம். நீங்க வாங்கினதுல தப்பே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா வாடுறதே ரொம்ப கஷ்டம். அதே நேரம் பணம் அதிகமா சேர சேர அதை காப்பாத்துறதும் ரொம்ப கஷ்டம். பணம் இல்லைன்னாலும் பிரச்சனை தான், அதிகமா இருந்தாலும் பிரச்சனை தான். பணம் சம்பாதிக்கிறத விட அதை எப்படி முறையா செலவு பண்றோம், எந்த அளவுக்கு அதை சேமிச்சு வைக்கிறோங்கிறதுல தான் நம்மளோட புத்திசாலித்தனமே இருக்கு. ஒரு பொருள் அத்தியாவசியம்னு பட்டுச்சுன்னா அதை கண்டிப்பா வாங்கணும்.
ஆனா அதே நேரம் அவசியம் இல்லாத ஒரு பொருளை மத்தவங்க பாராட்டுவாங்கன்றதுக்காக நம்ம வாங்கவே கூடாது. தொழிலுக்கும் வீட்டுக்கும் எதெல்லாம் அவசியமோ அதெல்லாம் வாங்கிக்கங்க. ஆனா அதே நேரம் வர வருமானத்துல ஒரு கணிசமான தொகையை உங்க எதிர்கால நன்மைக்காக கண்டிப்பா நீங்க சேமிச்சாகணும். ஆமா மாமா, இப்ப கார் வாங்கியாச்சு. அடுத்தபடியா ஒரு நல்ல ஏரியாவை பார்த்து பிளாட் வாங்கி அங்க வீடு கட்டலான்னு இருக்கோம். வீடு கட்டுறது ரொம்ப முக்கியமான விஷயம். யோசிக்கவே வேணாம். உடனே இடத்த வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க. அதுக்காக தான் மாமா சீரியஸ் இடம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல இடமா அமைஞ்சிருச்சுன்னா உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிரும். மாப்பிள்ள, நீங்க வீடு வாசல் வாங்கி நல்ல வசதி வாய்ப்போட இருந்தீங்கன்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது மாப்பிள்ள. இங்க இருந்த வரைக்கும் என் பொண்ணு எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. ஒரு நாள் கூட நான் அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டது இல்ல. வாய் விட்டு எனக்கு இது வேணும் பண்ணு ஆசையா கேட்க முடியாத அளவுக்கு அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எனக்கு எதுவுமே வாங்கி தரலனாலும் நான் இங்க சந்தோஷமா தான்ப்பா இருந்தேன். நல்ல புருஷன் கிடைச்சு புகுந்த வீட்டுல இருக்கிறது ஒரு சந்தோஷம்னா அப்பாவோட பாசம் மட்டுமே போதும்னு நினைக்கிறதும் அதுவும் ஒரு சந்தோஷம் தான்ப்பா. பொண்ணுக்கு எதுவும் பண்ணாம விட்டுட்டோமேனு அதுக்காக வருத்தப்படாதீங்க. பாத்தீங்களா மாப்பிள்ள, என் பொண்ணு எப்படி விட்டு கொடுக்காம பேசுறான்னு. இதுக்கு தான் எல்லாருமே பொன் குழந்தைங்க வேணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க பொண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. தங்கச்சிங்க எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? ஆமாண்டி, ஒழுங்கா இருந்துக்கிறாங்கல்ல? அம்மாவை நினைச்சோன்னு அழலையே. அம்மாவை மறக்கிறது கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். மத்தபடி மாமா அத்தையெல்லாம் அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க. அம்மா, அவங்களுக்கு காஃபி ஏதாவது கொண்டு வந்து கூட. ஆ, சரிங்க மாமா. கல்யாணி, நீ இவங்களோட பேசிட்டு இருமா, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். போ. பெருசா கார் வாங்கிட்டாளாம். காரு வாங்கினா அங்கேயே வச்சுக்க வேண்டியதானே. இங்க எதுக்கு வந்து என் வசதியை பாருன்னு பீத்திக்கிறாளாம். கார் வந்துட்டா இவெல்லாம் பெரிய மகாராணி ஆயிடுவாளா? காரே வாங்கினாலும் ஓடுகாலியோட பொண்ண ஓடுகாலி பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, இன்னும் 10 கார் வாங்கினாலும் இவ தொலங்காத தரித்திரம் பிடிச்சவதான். இன்னைக்கு வேணா உனக்கு வசதி வந்திருக்கலாம்டி. ஆனா எப்பவும் இப்படியே இருந்துட மாட்டேன். ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு பழையபடி கடங்காரனுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடுறீங்களா இல்லையான்னு பாருங்க. சிரிப்பு சத்து கேக்குது. கிழவியா? ஏ கிழவி, என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? வேணா கிழவி, சிரிச்சு என் ஆத்திரத்தை கலப்பாத. நீ மட்டும் என் எதிரில வந்தேன்னு வச்சுக்கோ. என்ன பத்மா, இன்னும் காஃபி போடல? அடுப்புல பால் வச்சிருக்கேங்க, காயட்டும், போட்டு தரேன். அதான் மாமா, நல்ல ஏரியா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பட்ஜெட்ல எது கிடைக்கும் தெரியல. செத்து இந்த கிழவி திமிரு அடங்கலையே. ஏ கிழவி, என் பேத்தி முன்னேறிட்டா பாருடின்னு என்னை பார்த்து எகத்தாளமா சிரிக்கிறியா? சிரி கிழவி, சிரி. இன்னும் எத்தனை நாளைக்கு? ஆள் இல்லாதப்போ உன் போட்டோவை சுக்குல சுக்குலா உடைச்சு போடுறனா இல்லையான்னு பாரு. போடவே கூடாது. என்ன மீறி ஏதாவது போட்ட அவ்வளவுதான், உனக்கு சொல்லிட்டேன். ஆஹா, குழந்தை டைப்பர் போட்டுருந்தா நான் தொலைஞ்சேன். ஏண்டா, எங்கடா என் பேராண்டி? முழிச்சிட்டு இருக்கானா தூங்கிட்டு இருக்கானா? இல்ல பாட்டி, அவன் இப்பதான் தூங்கி முழிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். இருங்க, நான் போய் தூக்கிட்டு வந்துடுறேன்.
தூக்கிட்டு வர்றதுக்கு அது என்ன துணி முட்டையா? குழந்தைடா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ பாட்டி உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு என்னடா சிரமம்? இல்ல பாட்டி உங்களுக்கு வேற வயசாயிட்டே போகுது, ஆட்டோல வேற வந்திருக்கீங்க, ஆல்ரெடி நீங்க டயர்டா இருப்பீங்க. உட்காருங்க. அம்மா பாட்டி வந்திருக்காங்க, ஒரு காபி போட்டு கொடுங்க. உட்காருங்க பாட்டி. என்ன என்ன ஆச்சு இவனுக்கு? ஐயோ லாவண்யா, அப்புறம் கொஞ்சிக்கலாம், முதல்ல குழந்தைய கொடு. எதுக்குங்க? டைப்பர் போட்டு விட்டுருக்க, கழட்ட வேண்டாமா? எதுக்குங்க? ஐயோ லாவண்யா, பாட்டி வந்திருக்காங்க. பாட்டி தானே வந்திருக்காங்க, 10 தலை பாம்பா வந்திருக்கு. இருந்தாலும் பாட்டினா ஓவரா தான் பயப்படுறீங்க. லாவண்யா அதெல்லாம் பேச நேரம் இல்ல, முதல்ல டைப்பர் டிஸ்போஸ் பண்ணி ஆகணும், இல்லனா டென்ஷன் ஆகி கண்ணா பின்னான்னு கத்துவாங்க. குட்டி பையன் கொஞ்சிக்கோ. மெதுவா. ஐயோ இது வேற அவசரத்துக்கு வர மாட்டேங்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு லாவண்யா. பாட்டி ஒருத்தர் இதான் கழட்டு சொன்ன கேட்டியா? குளிப்பாட்ட வந்த பாட்டியை பார்த்து எதுக்கு தான் இப்படி பயப்படுறீங்களோ தெரியல. இவன் பெருசாகிற வரைக்கும் அவங்கள புடிச்சுக்கிட்டு தான் ஆகணும், இதை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். டேய், ஏண்டா உன் புள்ளைய எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஏன் உன் பொண்டாட்டி கொடுக்க மாட்டேன்ட்டாளா? இல்ல பாட்டி, அவங்க அம்மா விட்டு வர மாட்டேங்கிறான். ஏண்டி இப்படி அடிச்சாட்டியம் பண்ற? நான் என்ன பச்சையா பறந்தா உன் புள்ளைய அப்படியே கொத்திட்டு போறதுக்கு? குடு. ஐயோ அப்பா, என் பேராண்டி, என் ராஜா. என்னது இடுப்பெல்லாம் செவந்து பட்ட பட்டையா இருக்கு? ஏண்டி அந்த மூட்டையை புள்ளைக்கு கட்டாதேன்னு சொன்னனே, மறுபடியும் கட்டினியா? ஐயோ பாட்டி, நீங்க சொன்னது இருந்தா அதை நாங்க போடுறதே இல்ல. போது நிறுத்துடா. யாருக்கு காது குத்துற? அது கட்டாமலையா இடுப்பெல்லாம் செவந்திருக்கு? இங்க பாருடி, இன்னொரு தடவை அந்த கரகத்தை புள்ள இடுப்புல கட்டின தோலை உரிச்சு சுண்ணாம்பு தடவிடுவேன். கண்டதையும் கட்டுறதுக்கு இது என்ன பூமுமாடா? நாங்கள்லாம் புது துணி போட்ட புள்ளைக்கு உறுத்துமேன்னு பழகுன பழைய துணியை போட்டு பார்த்து பார்த்து வளர்த்தோம். உனக்கு அந்த அறிவு வேணா? அங்க நோகாம அழுங்காம குலுங்காம பச்சை புள்ளைய பொட்டாட்ட பாக்கணுங்கிற நினைப்பு வேண்டாம். என்னாச்சு பெரியமா? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, இவளோட தினம் தினம் பிரச்சனை தான். புள்ளைய வளர்க்க தெரியாத இவெல்லாம் ஏன் தான் புள்ளைய பத்துக்கிறாளோ தெரியல. பாட்டி காஃபி எடுத்துக்கங்க. அடி பாவீங்களா, பச்சை புள்ளைக்கு இப்பயே காப்பியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பாட்டி இது குழந்தைக்கு இல்ல உங்களுக்கு. அதானே பார்த்தேன். இவன் நாகரிக கோமாளி. புள்ளைக்கு காப்பியை கொடுத்தா கலரா வளரும்னு கொடுத்தாலும் கொடுப்பா. எப்படி முறைக்கிறா பாரு. நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன், நீ போ. அம்மா குழந்தைக்கு பால் கேட்டீங்கல்ல? ஆ, குழந்தைக்கு பாலா? ஆமா பாட்டி, இது ரொம்ப காஸ்ட்லியான பவுடர், வெரி எக்ஸ்பென்சிவ். ஆ, கொடுங்க, நான் பால் கொடுக்கணும். ஏய் கையை எது? புள்ளைய தொட்டா தொலைச்சு விடுவேன். நீ எடுத்துட்டு போ. ஒன்னு யாரடி பவுடர் பால்லாம் கொடுக்க சொன்னது? பெத்தவன் நீ உயிரோட தானே இருக்க. தாய்ப்பால் கொடுக்காம புட்டி பால் கொடுக்கற? வெக்கமா இல்ல உனக்கு? அறிவில்ல உனக்கு?